Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. ஆகஸ்ட் 2 முதல் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. SI College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. For more details sacas.ac.in. இந்த ஒரு மொழி ரொம்ப பழமைனா அதுகிட்ட ஒரு விஷயத்துக்கு பல சொற்கள் இருந்ததுன்னா அது பழமையானதுன்னு அர்த்தம். நம்ம ஏர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம். இந்த பக்கம் இருந்து வந்தா அதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம்? காற்று வந்தா ஏர் தான் சொல்லுவோம். இந்த பக்கம் இருந்து வந்தா ஏர் தான் சொல்லுவோம். ஆனா தமிழ் அப்படி கிடையாது. கிழக்கிலிருந்து வந்தால் கொன்றை, மேற்கிலிருந்து வந்தால் மேலை, தெற்கிலிருந்து வந்தால் தென்றல், வடக்கிலிருந்து வந்தால் வாடைன்னு உருவமே இல்லாத காற்றுக்கு கூட திசைதோறும் ஒரு பெயர் வைத்திருக்கிறது என்றால் அது தமிழ் மொழி. எல்லாரும் ரொம்ப முணுமுணுக்கிற ஒரு பாட்டு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை. இந்த பாட்டு இவ்வளவு பெரிய ரீச் ஆனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பாடுன விதமா? ஆமா, நிறைய பேர் சின்மயி தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க பல பாடல்கள் பாடி இருக்காங்க. இது ஏன் இவ்வளவு பெரிய ஒரு ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன், இந்த பாட்டு நம்ம எல்லாருக்கும் பிடிச்சதுக்கு காரணம் இந்த பாட்டு இப்ப புதுசா வந்தது இல்ல. இதே மாதிரி ஒரு பாட்டு நமக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச பாரதியார் பாடியிருக்காரு. தூண்டிற் புழுவினை போல் வெளியே சுடர் விளக்கினை போல் நீண்ட பொழுதாக என் நெஞ்சம் துடித்ததடி, சகியே பாலும் கசந்ததடி, படுக்கை நொந்ததடி, கோல கிளிமொழியும் செவியில் குத்தல் எடுத்ததடி. அப்ப இந்த பாட்டு நமக்கு ஏன் ரொம்ப பிடிச்சதுன்னா, இது ஆண்டாளுடைய தமிழை, பாரதியாருடைய தமிழை. நம்ம எல்லாரும் ஔவையார் அப்படின்னா KP சுந்தராம்பாள் அம்மாவை பார்த்து ஒரு 80 வயசு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். ஆனா ஔவையார் ஒரு அவ்வளவு வயதானவங்க முதல்ல கிடையாது. ஔவையாருங்கிற ஒருத்தவங்களும் கிடையாது. நீங்க இலக்கியத்துல எடுத்தீங்கன்னா பல ஔவையார் பார்க்கலாம். நீங்க சுந்தரர் காலத்துல ஒரு ஔவையார் பார்க்கலாம், நீங்க அதுக்கு முன்னாடி கம்பர் காலத்துல ஒரு ஔவையார் பார்க்கலாம், சங்க காலத்துல ஒரு ஔவையார் பார்க்கலாம். எல்லா ஔவையாரும் ஒரு ஔவையார் கிடையாது. ஏன்னா ஔவையார் அப்படிங்கிறதே பேர் கிடையாது. தமிழ்ல எட்டுனா ஆண் போட்டீங்கன்னா எட்டுன்னு அர்த்தம். அதே மாதிரி கால் அப்படின்னா தமிழ்ல வான்னு எழுதுவாங்க. அப்ப 8 லட்சணமேனா அவ லட்சணமே. இது கேட்கும் போது இந்த 23ஆம் புலிகேசியில இதே மாதிரி வரும் இல்லையா? இதுல இருந்து எடுத்துதான் அவங்க அதை எடுத்துட்டு வந்தது. இது தமிழுக்கு இருக்கிற ஒரு அழகு. 9ங்கிறதே தூய தமிழ் சொல் இல்ல. முதல்ல நம்ம பின்னாடிதான் அதை சொல்ல ஆரம்பிச்சோம். சரியா அதுக்கு என்ன பேரு கேட்டீங்கன்னா தொல்பத்து. அதுதான் அது சரியான சொல். அந்த பூஜ்யம்ங்கிறது கணிதத்துக்கு மிக முக்கியமான ஒன்று. அதை யார் எடுத்துட்டு வந்தாங்கன்னா தமிழர்கள் தான் எடுத்துட்டு வந்தாங்க. தமிழ்ல பூஜ்யத்துக்கு என்ன தெரியுமா? சுழியம் கிடையாது. நம்ம சுழியம்னு சொல்றோம். அது சுழிச்சு போறதால கிடையாது. ஏன்னா தமிழ் எப்பயுமே உருவத்திலே பெயர் வைப்பதை விட காரணத்திலே பெயர் வைக்கிற ஒரு மொழி. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட பேச்சாளர் நண்பர் திரு தாமல் கோ சரவணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம். வணக்கம். குறிப்பா இன்னைக்கு நம்ம தமிழ் குறித்து பேசலாம். அதுல கீழடி குறித்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல அரசியல் சம்பந்தமாகவும் நிறைய பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி தமிழினுடைய தொன்மை அப்படின்னு நம்ம பேசும்போது நிறைய வரலாற்று சான்றுகள் நம்ம கிட்ட இருக்கு இலக்கணப்படி. அப்படி இருக்கும்போது நிறைய நீங்க கார்மேக புலவர் குறித்தெல்லாம் பேசும்போது எனக்கு இன்னும் ஒரு ஆச்சரியம் இருந்தது. தமிழ் பத்தி இன்னுமே நிறைய விஷயங்கள் பேசப்பட வேண்டியது இருக்கு. அப்படிங்கும்போது காலமேக புலவர் மாதிரியே இன்னும் தமிழை ரொம்ப அழகா பயன்படுத்திய புலவர்கள் இருக்காங்களா? அவங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம். கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆமா. தமிழ் நீங்க சொன்ன மாதிரி கீழடிலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய எவ்வளவு நம்ம ரொம்ப தொன்மையான ஒரு கூட்டம் அப்படிங்கிறத பேசுற மாதிரி சொல்றோம். கீழடிக்கெல்லாம் முன்னாடியே நம்மளுடைய மொழியே நம்ம எவ்வளவு பழமையானதுங்கிறதுக்கு நம்ம மொழியே ஒரு சாட்சி தான். நீங்க இந்த மொழியோடைய பழமையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீங்க போய் அகழ்வாராய்ச்செல்லாம் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அந்த மொழியிலேயே அது எவ்வளவு பழமையானதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எந்த ஒரு மொழி ரொம்ப பழமைனா அதுகிட்ட ஒரு விஷயத்துக்கு பல சொற்கள் இருந்ததுன்னா அது பழமையானதுன்னு அர்த்தம். ஏன்னா காலத்துல பின்னாடி வந்த மொழிகளுக்கெல்லாம் ஒரு பொருளுக்கு ஒரு சொல் தான் இருக்கும். அதுக்கு பல சொற்கள் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனா தமிழ் ரொம்ப பழமையானது அப்படிங்கிறதுக்கு தமிழே ஒரு சாட்சி. அப்படின்னா ஒரு பொருளுக்கு அதுகிட்ட பல சொற்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஏர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம். இந்த பக்கம் இருந்து வந்தா அதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம்? காற்று வந்தா ஏர் தான் சொல்லுவோம். இந்த பக்கம் இருந்து வந்தா ஏர் தான் சொல்லுவோம். இந்த பக்கம் இருந்து வந்தா ஏர் தான். ஆனா தமிழ் அப்படி கிடையாது. கிழக்கிலிருந்து வந்தால் கொன்றை, மேற்கிலிருந்து வந்தால் மேலை, தெற்கிலிருந்து வந்தால் தென்றல், வடக்கிலிருந்து வந்தால் வாடைன்னு உருவமே இல்லாத காற்றுக்கு கூட திசைதோறும் ஒரு பெயர் வைத்திருக்கிறது என்றால் அது தமிழ் மொழி அப்படிங்கிறது இந்த மொழியினுடைய அந்த செழுமைக்கான ஒரு உதாரணம். அதே மாதிரி ஒரு மரத்துல ஒரு இலை பார்த்தீங்கன்னா கூட ஆங்கிலத்துல அது லீஃப் தான், அவ்வளவுதான். ஆனா தமிழ்ல அப்படி கிடையாது. பனை மரத்துல இருந்தா அது ஓலை, தென்னை மரத்துல இருந்தா அது கீற்று, மாமரத்துல இருந்தா அது இலை,
இப்படி தளிர் இப்படின்னு அதுக்கு ஒரு பல பெயர்கள், வாழை மரத்துல இருந்தா தாள் அப்படின்னு ஒவ்வொரு உருவத்துக்கேற்ற இலைக்கு ஒரு பெயர் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தமிழ் வந்து எவ்வளவு தொன்மையான ஒரு மொழி அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல இருக்கிற இந்த சொற்களே ஒரு பெரிய சாட்சி. நீங்க சொன்ன மாதிரி காளமேக புலவர் மட்டும் கிடையாது, பல பேர் தமிழிலே ரொம்ப ஆச்சரியமான பாடல்களை பாடியிருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய நீட்சி வந்து ரொம்ப பெரியது. இப்ப நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இன்னைக்கு ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு, எல்லாரும் ரொம்ப முணுமுணுக்கிற ஒரு பாட்டு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, காலை கனவினில் காதல் கொண்டேன் கண் விழித்தேன் அவன் காணவில்லை. இந்த பாட்டு இவ்வளவு பெரிய ரீச் ஆனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பாடுன விதமா? ஆமா, நிறைய பேர் வந்து சின்மயி தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க ஒரு காரணம், அவங்களுடைய குரல் அந்த வசீகரம் அது ஒரு காரணம். ஆனா அவங்க பல பாடல்கள் பாடி இருக்காங்க. இது ஏன் இவ்வளவு பெரிய ஒரு ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேன், இந்த பாட்டு நம்ம எல்லாருக்கும் பிடிச்சதுக்கு காரணம், இந்த பாட்டு இப்ப புதுசா வந்தது இல்லை. இந்த பாட்டு, இந்த கற்பனை, இந்த ரசனை நம்ம தமிழ்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இருந்தது. அது நம்ம மரபணுவிலே இருந்ததால இந்த பாட்டு நமக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா இப்ப பாருங்க, இந்த பாட்டு நீங்க கேட்டீங்க, யாராவது இந்த மாதிரி கவிதைகளை எழுதி, இதே மாதிரி ஒரு பாட்டு நமக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச பாரதியார் பாடியிருக்கார். பாரதியார் வந்து தன்னை ஒரு காதலியா நினைச்சுக்கிட்டு, கண்ணனை வந்து ஒரு காதலனா நினைச்சுக்கிட்டு, கண்ணன் வந்து கனவுல வந்து அப்படி இப்படி கட்டிக்கிட்டு எல்லாம் பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாரு. அத பாரதி ஒரு பெண்ணா இருந்து பாடுற ஒரு பாட்டு ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டு அதாவது ஒரு காதல்ல ஒரு வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வலிக்கு நீங்க எதை வந்து ரொம்ப பெரிய ஓமையா சொல்ல முடியும்? பாரதி 2 விஷயத்த ஓமையா சொல்றார். ஒண்ணு, இருக்கிற வலியிலே கொடுமையான வலி, ஒரு புழுவை எடுத்து உயிரோட அந்த தூண்டில்ல குத்துனீங்கன்னா அது ஒரு துடிக்கும் பாருங்க, அது மாதிரி ஒரு வலி வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு விளக்கு ஏத்தி நீங்க வெளியில வச்சீங்கன்னா அந்த காத்துக்கு அதை ஆடுற அந்த அணையறதுக்கு அது போராட்டம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய போராட்டம் எதுவுமே இருக்க முடியாது. பாரதி ஒரு பாட்டு எழுதுறாரு, கண்ணன் வந்தான் கனவுல வந்தான் காதல் பண்ணா மறைஞ்சிட்டான். நீங்க கிட்டத்தட்ட இந்த பாட்டை ரெசம்பிள் பண்ற மாதிரியே இருக்கும். பாரதி எழுதுறாரு, தூண்டிற் புழுவினை போல் வெளியே சுடர் விளக்கினை போல் நீண்ட பொழுதாக என் நெஞ்சம் துடித்ததடி, சகியே பாலும் கசந்ததடி, படுக்கை நொந்ததடி, கோல கிளிமொழியும் செவியில் குத்தல் எடுத்ததடி, 4 வைத்தியனும் இனிமேல் நம்புதற்கில்லை என்றான், பாலத்து சோசியனும் கிரகம் படுத்தும் என்றான், கனவு கண்டதிலே கண்ணுக்கு தெரியாமல் இனம் விளங்கவில்லை எண்ணகம் தொட்டு விட்டான், வினவ கண் விழித்தேன் சகியே மேனி மறைந்து விட்டான், காலை கனவினில் காதல் கொண்டேன் கண் விழித்தேன் அவன் காணவில்லை. அப்ப இந்த பாட்டுக்கு யாரு முன்னோடினா மகாகவி பாரதி முன்னோடி. மகாகவி பாரதிக்கு யாரு முன்னோடினா, மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றூத முத்துடைத்தாமம் நிறைதாந்த பந்தற்கு மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கனாகண்டேன் தோழி ஆண்டாள் முன்னோடி. அப்ப இந்த பாட்டு நமக்கு ஏன் ரொம்ப பிடிச்சதுன்னா, இது ஆண்டாளுடைய தமிழை, பாரதியாருடைய தமிழை இன்னைக்கு ஒரு பெரிய வறட்சிக்கு அப்புறம், ஏன்னா நம்ம தமிழ் சினிமா சொல்லவே வேண்டாம், நமக்கு இந்த நல்ல பாடல்கள் இருக்கிற ஒரு வறட்சியை வந்து இந்த பாட்டு வந்து பாய்ச்சின உடனே நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அறியாம நமக்குள்ள அது அந்த ரசனை, பாரதியாருடைய கவிதைகள் இருந்த ரசனை, ஆண்டாளுடைய கவிதை இருந்த ரசனை, அது அப்படியே இந்த பாட்டுல நமக்கும் வரவே இந்த பாட்டு நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாட்டா மாறிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய இந்த காணொளிகள்லாம் பார்க்கும்போது குறிப்பா தமிழ் தித்தினாலும் அழகு அப்படின்னு அதை தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவையோட அதை பத்தி எனக்கு சொல்லுங்க. ஆமா, அவை வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஒரு புலவர். நம்ம எல்லாரும் ஔவையார் அப்படின்னா கேபி சுந்தராம்பாள் அம்மாவை பார்த்து பார்த்து ஒரு 80 வயசு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். ஆனா ஔவையார் வந்து ஒரு அவ்வளவு வயதானவங்க முதல்ல கிடையாது. ஔவையாருங்கிற ஒருத்தவங்களும் கிடையாது. நீங்க இலக்கியத்துல எடுத்தீங்கன்னா பல ஔவையார் பார்க்கலாம். நீங்க சுந்தரர் காலத்துல ஒரு ஔவையார் பார்க்கலாம், நீங்க அதுக்கு முன்னாடி கம்பர் காலத்துல ஒரு ஔவையார் பார்க்கலாம், சங்க காலத்துல ஒரு ஔவையார் பார்க்கலாம். எல்லா ஔவையாரும் ஒரு ஔவையார் கிடையாது. ஏன்னா ஔவையார் அப்படிங்கிறதே பேர் கிடையாது. இப்ப நம்ம வந்து ஒரு பெண்களை மரியாதையா சொல்லும் போது அம்மையார் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த அம்மையாருடைய போலி தான் ஔவையார். ஔவையார்னா அம்மையார், அவ்வளவுதான். அப்ப அவங்க பேர் என்ன தெரியாது. ஔவையாருடைய பாடல்கள் எல்லாத்துக்குமே ஒரு தனி சிறப்பு உண்டு. நான் ரொம்ப பெருமையா சொல்வேன். திருக்குறளுக்கு என்ன பெரிய சிறப்பு அப்படின்னா, ரொம்ப சுருங்க சொன்னது, அதனால அது ஒரு பெரிய சிறப்பு. எவ்வளவு சுருங்க சொல்லிச்சு அப்படின்னா 1.5 அடியில சொல்லிச்சு. அதை விட சுருங்க ஒருத்தங்க சொன்னாங்க, யாரு? ஔவையார். அறம் செய்ய விரும்பு, நாறுவது சினம், இயல்வது கரவேல். இன்னும் சுருக்கமா சொன்ன ஒரு பெருமை வந்து ஔவையாருக்கு உண்டு. ஔவையார்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த அம்மா வந்து வெரி போல்ட் லேடி, யாருக்காகவும் பயப்படாத ஒரு ஆள், எதற்காகவும் பயப்படாத ஒரு ஆள். அப்படிதான் இந்த பாட்டு வந்து வந்த விதம். அவங்க ஒரு அரசவைக்குள்ள போறாங்க. அப்ப அந்த அரசவை புலவர்கள்லாம் இருக்கும்போது ஔவையாரை வந்து கேலி பண்றாங்க. ஏதாவது புலவர்களுக்குள்ளே சண்டை இருக்கும்னுவாங்களே, அந்த மாதிரி ஒரு புலவர் வந்து கேட்கிறாரு. கம்பன்னு சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அவர் கேட்கிறாரு, ஒரு புதிர் போடுறாரு. ஒற்றைக்கால் பந்தல் அடி அப்படின்னு ஒரு புதிர் போடுறாரு. ஒற்றைக்கால்ல ஒரு பந்தல் அப்படின்னா அது என்ன அப்படின்னு டீ போட்டு சொன்ன உடனே ஔவையாருக்கு கோவம் வந்துருச்சு. ஏன் இவ்வளவு பெரிய தைரியம் தான் நீ என்ன டீ போட்டு சொல்லுவ,
இரு உனக்கு நான் பதில் சொல்றேன், ஆனா அதே சமயம் என்ன டீ போட்டு சொன்னல உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு அந்த அம்மா ஒரு பாட்டு பாடுது. அதுதான் நீங்க சொன்ன அந்த பாடல். 8 லட்சணமே யமனேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமேர் கூரையில்லா வீடே ஆரையடா சொன்னாயடா. இப்போ இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம நல்ல சங்க பாடல்ல நம்மளை புகழற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள போனீங்கன்னா 8 லட்சணமே, தமிழ்ல 8னா ஆன்னு போட்டீங்கன்னா 8ன்னு அர்த்தம். அதே மாதிரி கால் அப்படின்னா தமிழ்ல வான்னு எழுதுவாங்க. அப்ப 8 லட்சணமேனா அவலட்சணமே, முதல்ல எடுத்தோடனே திட்டுறாங்க அவலட்சணமே. யமனேறும் பரியே, யமன் ஏற பரி எது? எரும மாடு. அப்போ அவலட்சணமே, எரும மாடே, முட்டமேர் கூரை இல்லா வீடு. கூரை இல்லாத வீடுக்கு என்ன பேரு சொல்லுவாங்க தெரியுமா? குட்டி செவருன்னு சொல்லுவாங்க. குட்டி செவரு. குலராமன் தூதுவனே, ராமனுடைய தூதுவன் யாரு? நம்ம ஆஞ்சநேயர். குரங்கே அப்படின்னு திட்டிட்டு ஆரையடா சொன்னாயடா. இந்த வரி தான் ரொம்ப அழகு. இந்த வரியில என்ன சொல்றாங்க? ஆரையடா சொன்னாயடானா யாரடா நீ டீ போட்டு சொன்னனும் ஒரு பதில், இன்னொன்னு ஆரை கீரைடா நீ கேட்ட கேள்விக்கு ஒரு தண்டு 4 இலை வர ஆரை கீரை தாண்டா பதில். ஆரையடா சொன்னாயடான்னு ரெண்டையும் சொன்னது ஔவையாருடைய புலமைக்கு இருக்கிற ஒரு பாட்டினுடைய ஒரு உதாரணம் இது. இது கேட்கும் போது இந்த 23ஆம் புலிகேசியில இதே மாதிரி வரும் இல்லையா? அது இதுல இருந்து எடுத்துதான் அவங்க அதை எடுத்துட்டு வந்தது. இது தமிழுக்கு இருக்கிற ஒரு அழகு. ஒரு சொல் 2 விதமான பொருள்கள்ல நீங்க எடுத்துக்க முடியுங்கிறது தான் நம்ம இப்போ வரைக்கும் அதை பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ நிறைய விஷயங்கள் பேசும்போது குறிப்பா தமிழ்ல எண்கள் அப்படின்னு நம்ம பேசும்போது 1 2 3 4 5 6 7 8க்கு அப்புறம் 9 தானே வந்திருக்கணும். ஏன் 9ன்னு வந்ததுன்றது நிஜமாவே சின்ன வயசுல இருந்து எனக்குள்ளேயே இருந்தது. எப்படி அது? ஏன்னா 90 100 அது எப்படி கணக்காகும் அப்படின்றது அதுக்கும் விளக்கம் சொல்லியிருந்தீங்க. அது இன்னும் கொஞ்சம் டெப்தா நம்ம போகலாம்னு நினைக்கிறேன். அதாவது நானுமே ரொம்ப யோசிச்சது உண்டு. இந்த விளக்கம் சொன்னது திருவருட்பிரகாச வள்ளலார் தான் இதுக்கான விளக்கம் சொன்னாரு. 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து 8க்கு அப்புறம் 1 10ன்னு 10 முன்னாடியே வந்துருது. அதுக்கப்புறம் தான் 10 வரணும். அதே மாதிரி நீங்க 90க்கு அப்புறம் தான் 100 வரும், 900க்கு அப்புறம் தான் 1000 வரும். ஆனா அதுக்கு முன்னாடியே 900 வந்துடும், அதுக்கு முன்னாடியே 90 வந்துடும். அப்ப ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னும் போது நமக்கு தொல்காப்பியம் ஒரு இலக்கணம் சொல்லுது, நன்னூல் ஒரு இலக்கணம் சொல்லுது. ஆனாலும் அது அந்த இடத்துல நமக்கு பொருந்தும் போது நமக்கு என்னமோ இடிக்குதுல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வள்ளலார் ரொம்ப அழகா அதுக்கு ஒரு பதில் சொன்னார். 9ங்கிறதே தூய தமிழ் சொல் இல்ல. முதல்ல நம்ம பின்னாடிதான் அதை சொல்ல ஆரம்பிச்சோம். சரியா அதுக்கு என்ன பேரு கேட்டீங்கன்னா தொல்பத்து. அதுதான் அது சரியான சொல் தமிழ்ல. தொல்பத்து அப்படின்னா என்னன்னா வள்ளலார் சொல்கிறார், தொல் என்றால் 1 குறைந்தது அப்படின்னு அர்த்தம். அப்போ 9னா என்னன்னா 10லே 1 குறைந்தது, தொல்பத்து. அதுதான் பின்னாடி 9 அப்படின்னு மாத்திட்டோம், நம்ம பேச்சு வழக்குல மாறிடுச்சு. அப்ப 900 100லே 1 பங்கு குறைந்தது, 900 1000லே 1 பங்கு குறைந்தது. அப்போ ஒரு ஒரு எண்ணினுடைய பெயர் கூட ஒரு பெரிய காரணத்தை தன்னுள்ளே வைத்திருக்கிறதுனா அது இந்த 9 90 900க்கு இருக்கிற ஒரு பெருமை அப்படின்னு சொல்லலாம். எண்களும் நம்மளது இன்ஃபினிட்டிலேயே முடியும். ஆமா, நமக்கு அதுதான் நம்ம எண்ணினுடைய அழகு. நான் சொன்னது அது உகரத்திலேயே முடியறதுக்கான காரணமும் எண்ணுக்கு முடிவில்லை அப்படிங்கிறதான் நீங்க அதை திரும்ப திரும்ப உங்களால சொல்ல முடியும். இப்ப 23 அப்படின்னா அந்த 20க்கு அப்புறம் நீங்க இன்னொரு சொல்ல உருவாக்குறதுக்கான ஒரு பெயர் அமைப்பு நம்ம எண்ணில் இருக்கிறத பார்க்க முடியும். இதை விட ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா எண்கள்ல 0 அப்படிங்கிற ஒண்ணு, இது இந்தியர்கள் தான் கொண்டு வந்தாங்கன்னு சொல்றேன். இந்தியர்கள்ல யார் கொண்டு வந்தது அப்படின்னா நம்ம அதை ஆராய்ச்சி பண்றது இல்லை. இந்தியர்கள்ல அந்த 0ங்கிறது கணிதத்துக்கு மிக முக்கியமான ஒன்று. அதை யார் எடுத்துட்டு வந்தாங்கன்னா தமிழர்கள் தான் எடுத்துட்டு வந்தாங்க. தமிழ்ல 0க்கு என்ன தெரியுமா? சுழியம் கிடையாது. நம்ம சுழியம்னு சொல்றோம், அது சுழிச்சு போறதால கிடையாது. ஏன்னா தமிழ் எப்பயுமே உருவத்திலே பெயர் வைப்பதை விட காரணத்திலே பெயர் வைக்கிற ஒரு மொழி. நீங்க சங்க பாடல்கள்லாம் போனீங்கன்னா, பரிபாடல்லாம் போனீங்கன்னா சுழியத்தை பாழ் அப்படின்னு சொல்றாங்க. பாழியம், பாழ் அப்படின்னா 0ன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, இந்த பாழுங்கிற சொல் எதை சொல்லணும்னா நம்ம சொல்லுவோம் நீ பாழா போயிடுவ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு இல்லாம போயிடுவ. 0னா என்ன? தனியா இருக்கிற வரைக்கும் 0க்கு ஒண்ணுமே கிடையாது. அப்போ நம்ம பேச்சு வழக்கிலே நம்ம அந்த சொல்ல வச்சிருக்கோம், நீ பாழா போயிடுவ. பாழ்னா என்னன்னா நீ 0 ஆயிடுவடா, நீ 0ல போயிடுவ அப்படிங்கிறது. அந்த சொல்லுக்கு சுழியம் என்பதை விடவும் பாழ் என்கிற ஒரு தமிழ் சொல் நம்மிடம் இருந்தது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. அற்புதமா இருக்கு கேட்கும் போதே. Mritu Towels from Ramraj, premium cotton and bamboo towels, super soft, super absorbent. ஆகஸ்ட் 2 முதல் நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. SI College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. For more details, sacas.ac.in.